ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு உங்க சண்டே கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு உங்க சண்டே கிளாஸ்ல சொல்லி தரதுக்காக ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்லி தரேன். என் கையில ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, நீங்க பாக்குறீங்க. ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தா போதும். ஒரு ரப்பர் பேண்டு, ஒரு ரூபா நோட், எத்தனை ரூபா நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு 100 rupees நோட் நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ரப்பர் பேண்டை இப்படி கையில ரெண்டு விரல்ல இப்படி மாட்டிக்கணும். அப்புறம் இந்த ரூபா நோட்டை இதுக்குள்ள இப்படி போட்டுடணும். ஏன் இப்போ ரூபா நோட்டை உள்ள மாட்டியாச்சு, இந்த ரப்பர் பேண்ட்ல மாட்டியாச்சு. இப்போ நான் இது இழுத்தா இது வருமா? வராது, ஏன்னா உள்ள மாட்டியாச்சு. இப்போ நீங்க 1 2 3 சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். ரெடி? 1 2 3 வந்துருச்சு. ஆனா ரூபா நோட்டு அப்படியே தான் இருக்குது, ஒண்ணுமே ஆகல. எப்படிங்க பண்ணீங்க அப்படின்னு உங்க சண்டே கிளாஸ் பசங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. வெரி சிம்பிள் ட்ரிக் தான். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ரப்பர் பேண்டை வச்சுக்க போறீங்க. ரூபா நோட்டை இதுக்குள்ள இப்படி நீங்க மாட்ட போறீங்க. சரியா? மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் இது ரூபா நோட்டை 1 2 3 சொன்னோன்னே இப்படி எடுத்துட போறீங்க. எப்படின்ற ட்ரிக் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்க இந்த ரூபா நோட்டை மடிக்கிறது தான் இருக்குது. ரூபா நோட்டை நீங்க மடிக்கும் போது நல்லா நீங்க பாருங்க, இந்த ரூபா நோட்டை எப்படி மடிக்கிறேன்றதை நான் சொல்லித்தரேன் பாருங்க. இப்படி மடிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல நீங்க பாருங்க, சின்னதா ஒரு மடிப்பு இருக்கு. ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல சின்னதா நான் ஒரு மடிப்பு மடிச்சு வச்சிருக்கேன், குட்டியா. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க மேஜிக் பண்றதுக்கு முன்னாடியே, பசங்களுக்கு முன்னாடி இப்படி நீங்க மடிச்சிட்டு இருக்காதீங்க. மேஜிக் பண்றதுக்கு முன்னாடியே ரூபா நோட்டை வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்படி மடிச்சிட்டு இங்க சின்னதா இப்படி மடிச்சு நீங்க வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப பசங்களுக்கு முன்னாடி நீங்க காட்டும் போது என்ன பண்ண போறீங்கன்னா, ரப்பர் பேண்ட் இப்படி வச்சிருக்கீங்க, ரூபா நோட்டை இப்படி போடுற மாதிரி. ஓகேங்களா? நீங்க நல்லா பாருங்க. ரூபா நோட்டை நான் இப்படி உள்ள விடல. ஓகேங்களா? ரூபா நோட்டை உள்ள விடுற மாதிரி, ரூபா நோட்டை உள்ள விடுற மாதிரி இப்படி எடுத்துட்டு வந்து இதுல இப்படி மாட்டிருங்க. ஓகேங்களா? இப்ப ரூபா நோட்டு உள்ள மாட்டின மாதிரி தெரியுதா உங்களுக்கு? மாட்டின மாதிரி தெரியுது. ஆனா இந்த சின்ன ஒரு மடிப்பு மடிச்சிருக்க பாருங்க, அதுலதான் தொங்கிட்டு இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இப்ப நான் இதை லைட்டா இப்படி இழுத்தேன்னா இது வந்துடும். இப்ப நான் இதை இப்படி மாட்டி வச்சிருக்கேன். ஆனா பசங்களுக்கு பார்க்கும்போது ரூபா நோட்டு உள்ள போயிருக்க மாதிரி தெரியும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இதை மாட்டிட்டு இந்த 2 விரல இப்படி பிடிச்சிக்கணும், முன்னாடி பின்னாடி இப்படி பிடிச்சிக்கணும். ஏன்னா திடீர்னு காத்துல இப்படி பறந்து வந்துச்சுன்னா அப்புறம் மேஜிக் அவுட் ஆயிடும். ஓகேங்களா? இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பசங்க வருமா? வராது. ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க. வருமா? வராது. லைட்டா இப்படி பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் நீங்க 1 2 3 சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அவ்வளவுதான், வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம என்ன வசனம் நம்ம சொல்லி தரப்போம்னா, நிறைய நீங்க பிள்ளைங்கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, நீதிமொழிகள் 10:22 சொல்லித்தரா. நீதிமொழிகள் 10:20, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடைய அவர் வேதனை கூட்டார். நிறைய பேர் இங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, நம்ம சாப்பிடுறதுக்கு, ட்ரெஸ் போடுறது எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஆனா பணத்தை நம்ம தவறான வழியில நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம உழைச்சு நம்ம சம்பாதிக்கணும். தவறான விதம் நிறைய பேர் திருடி சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட பணம்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா டக்குன்னு இப்படி வாழ்தான். பணம் செலவு எங்க செலவாகுது? அந்த மாதிரி லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறவங்க, மற்றவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறவங்க, திருடி சம்பாதிக்கிறவங்க, அவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வேஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல இருந்து யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, இல்ல தேவையில்லாத செலவு வரும். ஏன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடையாது. அவங்க தவறான வழியில சம்பாதிக்கிறதுனால அந்த பணம் வேஸ்ட் ஆகுமே தவிர. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்னா, நான் ஜெபம் பண்ணி, நான் உண்மையா நடந்து, பொய் சொல்லி நான் சம்பாதிக்கல, திருடி நான் சம்பாதிக்கல, இன்னொருத்தரை ஏமாத்தி நான் சம்பாதிக்கல, நான் உண்மையா கர்த்தருக்கு உண்மையா இருந்து, நான் உண்மையா வாழ்ந்து உழைச்சு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற பணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆனா தவறான வழியில் நம்ம பணம் சம்பாதிக்கும் போது அந்த பணம் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இது நீங்க உங்க சண்டே ஸ்கூல்ல பிள்ளைங்க நீங்க சொல்லி தரலாம். பிள்ளைங்க கத்துக்குவாங்க. ரப்பர் பேண்ட் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரூபா நோட்டை வச்சு நீ இப்படி பண்ணும் தம்பி, போடுற மாதிரி நம்ம காட்டுறோம், ஆனா போடுறது இல்லை. நான் நீங்க பாருங்க, போடுற மாதிரி காட்டுறோம், ஆனா நான் போடல, சும்மா இப்படி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இந்த பக்கம் இப்படி தொங்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? இத
இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இது உங்கள் சண்டே கிளாஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சண்டே கிளாஸ் போகும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சண்டே கிளாஸில் நீங்கள் சொல்லித்தாங்க, இந்த வசனத்தோட சொல்லித்தாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.